ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு துவாதசி பாரணை என்னென்ன சமையல் அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன். ரொம்ப நாளாக இதை உங்களுக்கு பண்ணி காமிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. துவாதசி சமையல் ரொம்ப எலாபரேட்டாக கிடையாது, ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் ரொம்ப என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க. துவாதசி பாரணை சமையலில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது சுண்டைக்காய் வத்தல். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டைக்காய் வத்தல் கிடைக்குது இல்லையா, அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த கலர் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம். இதையும் நம்ம சாதத்தோடு கலந்து சாப்பிட்ணும் அன்றைக்கி, துவாதசி அன்றைக்கி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அகத்திக்கீரை கறி. அகத்திக்கீரை கறிக்கு நம்ம முதல்ல வாணலியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, இதோட காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு 2 வரமிளகா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம நல்லா முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அதை வதக்கிண்டா போதும். நம்ம கீரையை சேர்க்கறச்சு கீரையும் இந்த பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்துடும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அகத்திக்கீரையை ஆட் பண்ணணும். இப்போ அகத்திக்கீரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அலம்பி. இதை கத்தியில் கட் பண்ணக்கூடாது, இப்படி பிச்சு பிச்சு தான் கட் பண்ணணும், கத்தி படக்கூடாதுன்னு சொல்லுவாள். ஸோ இது அகத்திக்கீரை கால்சியம், அயன்லாம் நிறையா இருக்குது. மாதத்துக்கு 2 தடவை நம்ம துவாதசி வருது இல்லையா, அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணணும், மற்ற டைமில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாள். ஸோ இது நல்லா அலம்பினது தான். ஸோ இதை நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். நல்லா திறந்து இதை நம்ம வதக்கினோன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா வதங்கிடும். முதல்ல நல்ல லைட் க்ரீனாக இருக்குது இல்லையா, இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. இந்த லைட் க்ரீனாக இருக்கிற கீரை கொஞ்சம் நேரம் ஆனோடனே இந்த மாதிரி டார்க் க்ரீனாக ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லாவே வதங்கிடும். கொஞ்சமாக நம்ம துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். வயத்தில் இருக்கிற நல்ல தீன்னு சொல்லுவோம் இல்லையா, சூடு, இது எல்லாத்தையுமே எடுத்துரும். கொஞ்சமாக நான் வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கிறதுனால இதை நம்ம ஆட் பண்ணுறோம். நம்மளோட அகத்திக்கீரை கறி ரெடி ஆகிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பச்சடி. இதுக்கு நான் ஒரே ஒரு நெல்லிக்காவை ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு அதை கொட்டையை எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அதை கூட கொஞ்சம் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்ல மையாக விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். இன்றைக்கி ரொம்ப நம்ம காரம் சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி புளி சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும். கொஞ்சமாக நான் பெருங்காயம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி விழுதாக எடுத்துன்னு வந்திருக்கேன். இது நம்ம மோரில் கலந்து பச்சடி செய்ய போகிறோம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மோர். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய், இது எல்லாமே நம்ம வயத்தை சுத்தம் படுத்துறதுக்கு தான், டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ கொஞ்சமாக நெய்யில் கடுகு போடலாம். அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பச்சடியில் சேர்த்துடலாம். நம்மளுடைய நெல்லிக்காய் பச்சடி இப்போது ரெடி ஆகிடுது. இதையும் சாதத்தில் கலந்து சாப்பிடக்கூடியது தான். அடுத்து நம்ம இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோன்னா, 2 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை லைட்டாக வறுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வெறும் பயத்தம்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி பயத்தம்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இது பாயசத்துக்கு எடுத்துக்கலாம். இதோடு நம்ம வெல்லம் ஆட் பண்ணணும். வெல்லமில் கல், மண், தூசு இல்லைன்னா அப்படியே ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா பாகாட்டம் காய்ச்சி நம்ம வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் எந்த ஒரு அழுக்கு தூசு இல்லாதனால நான் அப்படியே போட்டுடுறேன். ஸோ இதை நம்ம அடுப்பில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கரைய விட்டுறலாம். இன்றைக்கி ஆக்சுவலி துவாதசி அன்றைக்கி பாயசம் பண்ணணும். ஸோ நம்ம பாயசத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சைடு நம்ம பாயசம் லைட்டாக சிம்மில் வச்சு கொதிச்சுன்னு இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு போட்டு தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பாயசத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த பாயசத்துக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இந்த அடுத்த ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு
கொஞ்சமாக பாசிப்பருப்பு 1/4 கப் வேக வச்சுருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அதில் முதல்ல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா மசிச்சுக்கோங்க. அந்த 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் தண்ணியை அதை வடிகட்டி அந்த தண்ணியாக இருக்கிற போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரசம் பண்ண போகிறோம் நம்ம. இன்றைக்கி நம்ம எலுமிச்சம்பழம் ரசம் பண்ணுறோம். புளி சேர்க்காமல் எல்லா ஐட்டம்ஸும் நம்ம பண்ணணும். ஸோ அதனால் பாசிப்பருப்பு தான் துவாதசி அன்னைக்கு நமக்கு வயிறுக்கு எந்த அப்செட்டும் பண்ணாது. துவரம் பருப்பு எடுக்கிறதோட பாசிப்பருப்பு அன்றைக்கி எடுத்தது நல்லது. ஸோ தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் ரசப்பொடி போடுறேன். கொஞ்சம் பெருங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா. ரசப்பொடியில் ஆல்ரெடி காரம் இருக்கிறதுனால ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் ஏற்றி கருவேப்பிலை போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ரசம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பொரிச்ச கூட்டு பண்ணலாம். 1 டம்ளர் தண்ணி ஒரு வாணலியில் விட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, பாசிப்பருப்பு, அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நறுக்கின அவரைக்காவை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம பொரிச்ச கூட்டுக்கு தேவையானதை வறுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மிளகாய் வற்றல் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா அவரைக்காய் வெந்திருந்தது இல்லையா, அதில் மீதி இருக்கிற பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு உளுத்தம்பருப்பு செவந்து வறுபட்டிருக்கும். ஸோ இதில் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி நான் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன், அதோடு சேர்த்து இதை நல்லா நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரசம் பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிடுது. 10 நிமிஷம் ஆகிடுத்து. கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நான் ஜஸ்ட் இதை தாளித்து கொட்ட போகிறேன். அவ்வளோதான், ரசம் ஃபினிஷ்டு. இந்த ரசத்துக்கு கொஞ்சம் நெய்யில் கடுகு விட்டு நம்ம தாளித்து கொட்டணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகு ஜீரகம் பொடி பண்ணதை மேலாக தூவி கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். கொஞ்சமாக நெய்யில் இதில் கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் நம்ம ரசத்தில் ஆட் பண்ணிடலாம். கொதிக்க இருக்கும்பொழுது எலுமிச்சம்பழம் ஆட் பண்ண வேண்டாம். இறக்கி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஆனாவிட்டு நம்ம எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சோன்னா நமக்கு லெமன் ரசம் ரெடி ஆகிடும். இன்றைக்கி புளி சேர்க்காத ஐட்டம்ங்கிறதுனால லெமன் ரசம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பொரிச்ச ரசம் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ரசம் ரெடி. இப்போ நம்ம கூட்டுக்கு போகலாம். கூட்டுக்கு நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கூட்டில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உளுத்தம்பருப்பு விழுது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி விட்டு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷம் கொதிச்சாவிட்டு நம்ம இந்த கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணினோன்னா நம்மளுடைய அவரைக்காய் பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடும். ஸோ இந்த துவாதசி சமையல் பார்த்திங்கன்னா எதுலேயுமே புளி ஆட் பண்ணக்கூடாது. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாழை சம்மந்தப்பட்ட வாழை இலை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க, வாழைப்பழம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னையோட டே பார்த்திங்கன்னா காலையில் துவாதசி பாரணை அப்படிங்கிறது காலையில் 6:30லேருந்து 9 o'clock முடிச்சிடணும் அன்றைக்கி சமையல் பண்ணி சாப்பிட்றத. ஏன்னா ஏகாதசி ஃபுல் விரதம் இருந்ததுனால சீக்கிரமாகவே நம்ம துவாதசி சாப்பாடை சாப்பிட்றணும். ஓகே, இன்றைக்கி நான் வெண்டைக்காய் கறியும் சேர்த்து பண்ணியிருக்கேன். அது நிறைய பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் காமிக்கல. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.